எல்லார்ட்டையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நான் சொல்ல போகிற நபர்கிட்ட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஏன் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு காலகாலத்துக்கு வருத்தப்படுவீங்க. பைபிள் சொல்லுது, நீதிமொழி 24:1 மற்றும் 2ஆம் வசனம், பொல்லாத மனுஷரின் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே, அவள் இருதயம் கொடுமை யோசிக்கும், உதடுகள் தீவனை பேசும். பொல்லாத மனுஷரோடு இருக்காதன் பைபிள் சொல்லுதுங்க. யார் அந்த பொல்லாத மனுஷர்கள்? அவர்கள் இருதயம் கொடுமை யோசிக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு ஒரு விதமா, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விதமா, உங்களுடைய தொழிலுக்கு ஒரு விதமா, எப்போ இந்த தொழில் அதிகம், எப்போ இதை க்ளோஸ் பண்ணுவாங்க, எப்போ கீழே விழுவாங்க அப்படின்னு உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறவங்கன்னா அந்த பொல்லாத நபர்கள். அடுத்து அவர்கள் உதடுகள் தீவனையை பேசும். உங்களுக்கு ஒரு விதமா, உங்க குடும்பத்துக்கு ஒரு விதமா, உங்களுடைய எல்லா காரியத்துக்கு ஒரு விதமா ரூமர்ஸ் வதந்திகளை பின்னாடி பேசி கொண்டிருப்பாங்க. இவர் தான் பொல்லாத நபர்கள். இப்பேற்பட்டவங்களோட நீங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, இருக்காதீங்கன்னு பரிசுத்த வேதாகம் சொல்லுதுங்க. ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட நபர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டீங்கன்னா இன்னைக்கே ஸ்டாப் பண்ணுங்க. பெரிய பெரிய பிரச்சனையில இருந்து நீங்க காக்கப்படுவீங்க. God bless you.